Hey friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் அஃபோர்டபிளான ஒரு ஹேர் சீரம் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இது என்ன ஹேர் சீரம் அப்படினு பாத்தீங்கன்னா லிவானோட ஹேர் சீரம். சோ இந்த சீரம் பத்தின ஒரு குவிக் ரிவ்யூ பிளஸ் இது எப்படி யூஸ் பண்ணும், இது யூஸ் பண்ண நம்ம ஹேருக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ரொம்ப அஃபோர்டபிள் ரேஞ்சில ஒரு ஹேர் சீரம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்றீங்க, கர்ல் பண்றீங்க, ட்ரையர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சீரம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. And வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா நான் எபினா கிஃப்ட்லின் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பியூட்டி அண்ட் கேர்ள்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. So first of all hair serum எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லிடுறேன். So நம்மளோட ஹேர் டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஹேர் டெக்ஸ்சர் அப்படிங்கும்போது கர்லி டெக்ஸ்சர் இருக்குது, வேவி டெக்ஸ்சர் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி பல டெக்ஸ்சர் இருக்கும். அதுலயுமே சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃபா இருக்கும், சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா சகரி மாதிரி இருக்கும். அப்படிலாம் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஹேர் வந்து அந்த மாதிரி வறண்டு போய் இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெக்ஸ்சரை கொஞ்சம் கூட ஸ்மூதா, மேனேஜபிளா, கண்ட்ரோலபிளா மாத்துறதுக்காக தான் இந்த சீரம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி நம்ம ஹேரை பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் ஷைனி ஆக்குறதுக்கு, நல்லா ஸ்மூத் ஆக்குறதுக்குமே இந்த சீரம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டா நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. கண்டினியூஸா நம்ம வந்து ஒரு டெய்லி ரூட்டீன்ல இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் நம்மளால பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஸ்ட்ரைட்னர் வச்சிருக்கிறோம், கர்லர் வச்சிருக்கிறோம், ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கூட இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணி ஹேர்ல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் வந்து ஹீட்ல இருந்து ரொம்ப ப்ரொடெக்டடா வச்சிருக்கும். சோ அதுக்குமே பாத்தீங்கன்னா சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். சோ நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போற சீரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவானோட சீரம். இது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அஃபோர்டபிள் ரேஞ்சில ஒரு நல்ல சீரம் வேணும்னா லிவான் சீரமா தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சோ அதை பத்தி நம்ம வந்து டீடைல்டா இந்த வீடியோல பாத்திரலாம். சோ இது பாட்டில் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கு. இதுலயே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் இருக்குது. அது வயலட் கலர், பர்பிள் கலர் அந்த மாதிரி பேக்கேஜிங்ல வரக்கூடியதெல்லாம் இருக்கு. நான் வாங்கியிருந்தது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷைனி மெஜந்தா கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜிங்ல வருது. அண்ட் இது பாத்தீங்கன்னா லிவான் சீரம் ஃபார் ஆல் ஹேர் டைப், அதாவது நீங்க எந்த ஹேர் டைப்பா இருந்தாலுமே இந்த ஒரு சீரம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் இ இருக்குது. லைட் வெயிட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ லைட் வெயிட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹேர்ல வந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப திக்கா இல்லாம ஹெவியா இல்லாம ரொம்ப லைட் வெயிட், அதாவது அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து லைட்டா ஒரு மைல்டு ஃபிராக்ரன்ஸும் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம வந்து வெளியே போகும்போது தலையில எல்லாம் வேர்க்கும் போது அந்த ஒரு ஸ்வெட்டோட ஸ்மெல் வரும், வேர்வையோட ஸ்மெல் வரும். சோ அதை வந்து கன்சீல் பண்ணி இந்த சீரமோட ஃபிரேக்ரன்ஸ் வந்து தெரியும். சோ அதனால இந்த ஸ்வெட்டோட ஸ்மெல் வந்து ரொம்ப தெரியாம இருக்கும் வெளியில. சோ இந்த ஒரு சீரம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹேரை டேமேஜ் பண்ணாம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ஈஸ் அவுட் டேங்கிள்ஸ், அதாவது நம்ம ஹேர்ல வந்து சிக்கு இருக்கும் இல்லையா, சோ அந்த சிக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கம்மி பண்றதுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இது வந்து நல்ல ஒரு சில்கி ஷைனியான ஒரு ஃபினிஷும் நம்ம ஹேருக்கு வந்து கொடுக்கும். சோ இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜிங்ல இந்த ஒரு பிராண்ட் கொடுக்குற கிளைம்ஸ். சோ இந்த லிவான் சீரமோட ஆக்சுவல் பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பிளாஸ்டிக் பாட்டில்ல வருது. சோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்குது. இதோட கேப் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலர்ல, நமக்கு டார்க் பிங்க் கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்துட்டு லிவான் சீரம் அப்படிங்கறதோட நேம் அண்ட் இதோட சின்ன சின்ன கிளைம்ஸ் எல்லாம் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த சீரம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தண்ணி மாதிரி தான் இருக்கு, டிரான்ஸ்பரண்ட் தான், எந்த கலர் எதுவுமே வந்து ஆட் பண்ணல, டிரான்ஸ்பரண்டா தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வாங்குறதா இருந்தா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயுமே மோஸ்ட்லி வந்து அவைலபிளா இருக்கும். சோ நீங்க வந்து ஆஃப்லைன்ல வாங்குறதா இருந்தாலும் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து இது அவைலபிளா இருக்கும். சோ இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 150 150 ரூபாய் வந்து வருது. அண்ட் இதோட குவான்டிட்டி பாத்தீங்க அப்படின்னா 50 ml 50 mlக்கு பாத்தீங்க அப்படின்னா 150 ரூபாய் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வரும். அண்ட் ரொம்ப நாள் பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப எடுத்து யூஸ் பண்ண போறது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 5 to 6 டிராப்ஸ் தான் நம்ம வந்து ஒரு நாள் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். சோ 150 ரூபாய்க்கு 50 ml கொடுக்குறாங்க அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ரொம்ப நாள் இதை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து மெயினா ஆட் பண்ணிருக்கிறது விட்டமின் இ வந்து ஆட் பண்ணிருக்காங்க, ஆர்கன் ஆயில் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. நமக்கு தெரியும் விட்டமின் இ பாத்தீங்க அப்படின்னா ஹேர் க்ரோ ஆகுறதுக்கு, ஹேர் ப்ரொடெக்டடா வச்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் இதுலயே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு சீரம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளோட ஹேர்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத இப்ப பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேரை வந்து ரெண்டா பார்ட் பண்ணிக்கோங்க.
பார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 6 drops கிட்ட எடுத்துக்கோங்க. 5லேருந்து 6 drop போதுமான அளவாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு நல்லா கையில் ரெண்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 சைடும் பார்த்திங்கன்னா நான் ஒரே டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம பார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய கை வச்சு இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு சைடு தனித்தனியாகவும் பண்ணலாம், இல்லைனா சேம் டைம்லேயும் பண்ணலாம். இது வந்து நீங்கள் குளித்து ஷாம்பு போட்டு கண்டிஷ்னர் போட்டதுக்கப்புறமா வெட் ஹேர்லேயும் பண்ணலாம், அப்படி இல்லைனா நார்மலாக ட்ரை ஹேரில் கூட இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரம் நான் என்னோட ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இதோட பெனிஃபிட் என்ன, அதே மாதிரி இதுக்கு கண்டிப்பாக சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். அதுவும் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நனைஞ்சிருக்க ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி ட்ரையாக இருக்கக்கூடிய ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம். ஸோ தட் நமக்கு எந்த டைமில் இது யூஸ் பண்ணோம் அப்படின்னு தோணுதோ அந்த டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டாக எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சீரம் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது ஒரு 80% வரை ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரிஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆகும்போது பாத்தீங்கன்னா இங்க குட்டி குட்டி ஹேர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி வந்து நிற்கும். அதை நம்ம என்னதான் பண்ணாலும் அது போகாது, இப்படிதான் நின்றுட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம வந்து ஃப்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது, ஒரு பிரசன்டபிளான லுக் நமக்கு கொடுக்காது, ஏதோ தூக்கத்துல இருந்து எழுந்து வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரிஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் இந்த ஒரு சீரம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து 100% ஃப்ரிஸ்ஸை ரெடியூஸ் பண்றது, ஒரு 80% வரை ஃப்ரிஸ்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த ஒரு சீரம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து லைட் வெயிட். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தண்ணியில வந்து கொஞ்சமா எண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கு. கொஞ்சமா எண்ணெய் மாதிரி தான் இருக்கு, ஆனா நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது எண்ணெய் தேய்ச்ச மாதிரியே இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கும். கம்ஃபர்டபுளான ஒரு சீரம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, சில சீரத்துல வந்துட்டு இந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி, அதாவது பிசுபிசுப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நமக்கு ஹேர்ல அப்ளை பண்ணும்போது ஹேர்லயே அந்த பிசுபிசுப்பு தெரியும், நம்ம கையில வச்சு அப்ளை பண்றதுனால கையிலேயே அந்த பிசுபிசுப்பு தெரியும். ஆனா இந்த ஒரு சீரம் பாத்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது, நான் ஸ்டிக்கி நான் கிரீசி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நிறைய கேர்ள்ஸுக்கு வந்துட்டு அவங்களோட ஹேரை வந்து கண்ட்ரோல் பண்ண மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ எனக்கும் ஒரு டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருந்துச்சு. அதாவது எங்கேயாவது ரெடி ஆகும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் மேனேஜ் பண்றதுக்கு. எந்த ஒரு ஹேர் ஸ்டைலுமே நம்மளால வந்து ப்ராப்பரா வந்து பண்ண முடியாது. ஆனா இப்ப எல்லாம் அந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது என்னன்னா, நம்ம ஹேர் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோலபிளா நல்ல மேனேஜபிளா நம்மளோட ஹேரை வந்து மாத்திரும். அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா வந்து நம்மளோட ஹேரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் இந்த ஒரு சீரம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஹேருக்கு ஒரு அமேசிங்கான ஷைன் கொடுக்குது, ரொம்ப ஸ்மூதா ரொம்ப சில்கியா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ற இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேர்ல வந்து சிக் ஆயிரும். அதுக்கப்புறமா அது எடுக்கிறதுக்கு நம்ம பாடுற பாட அதை விட பெருசா இருக்கும். ஸோ இந்த சீரம் அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல நம்ம கொஞ்சமா ஒரு 6 drops எல்லாம் எடுத்து நம்ம ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போறோம் அப்படின்னா அந்த சிக்கு பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிரும். உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சிக்கே பிடிக்காத மாதிரி இருக்கும். இப்ப நான் ஒரு லிஸ்ட் மாதிரி சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சீரமோடைய பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி சில பற்றாக்குறைகளும் இந்த ஒரு சீரம்க்கு வந்து இருக்காது, என்னென்ன அப்படிங்கறதையும் பாத்திரலாம். நம்மளோட ஹேர் பிரேக்கேஜ்ல இருந்து ரெடியூஸ் பண்ணுது, ஹேர் டேமேஜ்ல இருந்து ரெடியூஸ் பண்ணுது, ஃப்ரிஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஆனா இதெல்லாமே வந்து ஒரு டெம்பரரியா தான் இது வந்து பண்ணும். இப்போ வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாரோம், இதை அப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த ஃப்ரிஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். அண்ட் எகெயின் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நமக்கு கண்டிப்பா அந்த ஃப்ரிஸ் இருக்கும். நம்ம தூங்குறோம், எடும்புறோம், தலைவலி, ஷீட்டு மூடுறோம், பிளாங்கெட் மூடுறோம், என்னெல்லாமோ பண்றோம். அப்ப கண்டிப்பா எகெயின் அந்த ஃப்ரிஸ் வந்து கண்டிப்பா வரும். நம்ம பில்லோல தான் தலை வச்சு படுக்கிறோம் என்ன இருந்தாலும். சோ கண்டிப்பா ஃப்ரிஸ் எகெயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி ஃப்ரிஸ் வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எகெயின் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ அதான் நான் சொன்னேன், ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்காது. டெய்லி பேசிஸ்ல நம்ம டெய்லி ரூட்டீன்ல இதை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் வந்து டெய்லி பேசிஸ்ல நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து சொன்னேன் ஒரு 5-6 drop நம்ம வந்து டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குது, நான் ஸ்டிக்கி தான், நான் கிரீசி தான் அப்படின்னு சொன்னேன். இதே நம்ம வந்து ரொம்ப ஊத்தி எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எண்ணெய் அப்ளை பண்ண மாதிரி ஸ்டிக்கியா இருக்கு, கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும். ஸோ அதனால இது எவ்வளவு தேவையோ அந்த கரெக்ட் அளவுல எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். அளவு தவறி நீங்க வந்து இப்போ 10 to 15 drops 20 drops எல்லாம் ஒரே டைம்ல எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஒட்டி பிடிச்சிட்டு தான் இருக்கும், ஹேர் பாக்குறதுக்கும் அவ்வளவு நல்லா இருக்காது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லிவான் சீரம் எப்படி வந்து யூஸ் பண்ணோம், இது எப்படி இருக்குது, யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, இது என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப பிரைஸ் கம்மியா அஃபோர்டபுளா ஒரு ஹேர் சீரம் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இது வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.